ஹலோ 12th standard students. இப்போ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டகிரேஷன் பேஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்டகிரல் x cube by x plus 1 dx கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டைரக்டா இன்டகிரேட் பண்ணாம நாம கொஸ்டின்லயே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூமரேட்டர்ல நாம ஒரு 1 ஆட் அண்ட் மைனஸ் பண்ண போறோம். வேற எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதீங்க. இப்போ இந்த டேர்மை நான் தனித்தனியா பிரிக்கலாம், which is nothing but x cube plus 1 by x plus 1 தனியா and then minus 1 by x plus 1 தனியா நான் பிரிச்சுட்டேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்க நியூமரேட்டருக்கு என்னால ஒரு ஐடென்டிட்டி அப்ளை பண்ண முடியும். அது என்ன ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா x plus 1 of x square minus x plus 1, அதாவது a cube plus b cube உடைய ஐடென்டிட்டி நான் அப்ளை பண்றேன், divided by x plus 1 and then இந்த minus 1 by x plus 1 உங்களுக்கு தனியாவே இருக்கட்டும் and then integral dxம் சிமிலரா இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த x plus 1 இந்த x plus 1 அவுட். இப்போ மீதி யாரெல்லாம் சார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா integral x square minus x plus 1 minus 1 by x plus 1 மட்டும்தான் இருக்கு. இதை இன்டெகிரல் பண்றது நமக்கு ரொம்பவே ஈஸி. என் கூடவே நீங்க ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். x ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ணா x கியூப் by 3, x இன்டெகிரல் பண்ணா minus x ஸ்கொயர் by 2, 1 இன்டெகிரல் பண்ணா வெறும் x மட்டும் தான் வரும். அண்ட் தென் இதை இன்டெகிரல் பண்ணும்பொழுது log of modulus x plus 1 வந்துடும். அண்ட் தென் உங்களுடைய கான்ஸ்டன்ட் பிளஸ் c. அவ்வளவுதான், சம் சிம்பிளா முடிஞ்சுது. ஸோ சில கொஸ்டின்ஸ் நம்ம டைரக்டா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், சில கொஸ்டின்ஸ் நாம கேள்விலேயே கொஞ்சம் மேனிபுலேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். இந்த எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கட்டிட்டு மறக்காம பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.